ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்கி 2098 அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பிளஸ் அந்த படத்துல அவங்க என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் பார்க்க போறோம். ஸ்பாய்லர் அலர்ட்டா, ஸ்பாய்லர் பண்ண போறான்டா அப்படின்னு சொல்லி வெளியே போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் பண்ணாம அதே டைம்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க படம் பார்த்திருந்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, படம் பார்த்தவங்களுக்கு ஹேய் ஆமாப்பா இவன் கரெக்டா தான் சொல்றான் அப்படின்னு தோணும். படம் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்துறோம்டா அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட விஷுவல் குவாலிட்டி தான். கத்துக்கையா ஆதிபுருஷே, கத்துக்கையா அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதிபுருஷ் படத்தோட பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட 600 இருந்து 700 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த படத்தோட விஷுவல் குவாலிட்டி எவ்வளவு மொக்கையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோட்டா பீம் டீம் கிட்ட கொடுத்தா கூட நல்லா பண்ணிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே திருப்பி போட்டு அடிச்சோம்னா இந்த செட் கல்கி கிட்டத்தட்ட விஷுவல் குவாலிட்டி வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தோட பட்ஜெட்டே 600 கோடி தான். ஆனா அதுல 300 கோடி சேலரிக்கே போயிடும். மீதி 300 கோடியில தான் படமே எடுத்திருக்காங்க. ப்ரௌட் ஆஃப் யூ மை சைல்டு அப்படின்ற மாதிரி இந்தியன் சினிமா இந்த படத்துல இருந்து விஷுவல் குவாலிட்டியில வேற லெவல்ல போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி லைன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த படத்தோட கதை இதுதான், அநியாயம். ஸ்டோரி பில்டிங் அப்படின்னு சொல்றதை விட வேர்ல்டு பில்டிங் அப்படின்னு சொல்லிடலாங்க. அவ்வளோ சூப்பரா கல்கி வேர்ல்ட பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஹிஸ்டரியில இருந்து, சாரி ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடாதா, ஒரு புராணத்துல இருந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கதையை எடுத்து அண்ட் அதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவலேஷன் கொண்ட ஒரு கதையை பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்த அந்த டைரக்டரை பத்தி பேச மறந்தேன். எப்படி நாக் அஸ்வின் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1 இல்லைங்க 2 இல்லைங்க 10 வருஷம் டைம் எடுத்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவா அவர் எழுதியிருக்காரு. 2 வருஷத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் எடுத்து 2 வருஷம் ஷூட் பண்ணிருக்காங்க. ஒருத்தன் 10 வருஷம் டைம் எடுத்து எழுதியிருக்கான்னா எவ்வளவு டீட்டெயிலா எழுதியிருப்பான். அந்த டீட்டெயிலை நம்ம இப்ப பார்ப்போம். படத்தோட பேர்ல இருந்தே போயிடறேன். கல்கி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. யார் அந்த கல்கி? விஷ்ணுவோட 10வது அவதாரம் தான் கல்கி. கல்கி வந்து கலியுகத்துல அவதாரம் எடுப்பாரு. இதுதான் கலியுகம். அண்ட் இது போக 3 யுகம் இருக்கு. என்னன்னா சத்திய யுகம், துவாத யுகம், துவாபர யுகம் அண்ட் ஃபைனலா கலியுகம். கலியுகம் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்றது எதன்னா, அதர்மங்கள் அதிகரிச்சு துஷ்ட சக்திகள் இந்த உலகத்தை நசுக்கும் போது அப்ப கல்கி வந்து அவதரிப்பாரு. இது எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாரு. அண்ட் இப்ப வர பாருங்க மெயின் பார்ட்டுக்கு. கலிகாலத்துல மனுஷங்களுக்குள்ள அந்த தீமையை விதைக்கிறதே அந்த களி தான். யாருப்பா களி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மனசுக்குள்ள அந்த தீமையை விதைக்கிறதே இந்த களி அப்படின்ற ஒரு வில்லன் தான். அந்த களியை போட்டு தள்ளுறது தான் இந்த கல்கி அவதாரத்தோட ஒரு முக்கிய நோக்கமே. படத்துல யாருப்பா அந்த களி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற யாரு, நாயகன் மீண்டும் வரான் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் தான் அந்த களி. தசாவதாரத்துல கமலஹாசன் 9 அவதாரத்தை கெட்டப்ல போட்டு ஒரே ஒரு அவதாரத்தை மிஸ் பண்ணிட்டாரு. அந்த மிஸ் பண்ண அவதாரத்தையும் இந்த கல்கி படத்துல அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. இது ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட பர்சனல், ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். இந்த படத்துக்குள்ள இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்றேன். ஒரு சில பேர் மட்டும் நோட் பண்ண விஷயம். அதாவது இந்த படத்தோட டைரக்டர் மார்வலை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. மார்வல் மூவிஸ்ல வர மாதிரி 3 விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? 2 விஷயம் மட்டும் சொல்றேன். 3வது என்ன அப்படின்னு சொல்லி படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் அவர்களுடைய ஷூ. அந்த ஷூ வந்து பறக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு டக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அயன்மேன் தான். ஏன்னா அவருமே ஃபர்ஸ்ட் ஷூவை வச்சு மட்டும் தான் பறக்கறதுக்கு டெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு டாட் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால சொன்னேன். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அயன்மேன் 2 படத்துல வர வில்ல வச்சிருப்பான் பார்த்தீங்களா, ஒரு எலக்ட்ரிக் ஷாட்டை. அந்த ஷாட்டை வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. தேர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன். க்ளூ வேணா தரேன். எண்டு கேமுக்குமே கல்கி படத்தோட எண்டுக்குமே சம்பந்தம் இருக்கு. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், புரிஞ்சவன் பிஸ்தா. ஓகே, இந்த படத்துல ஒரு சின்ன நெகட்டிவ் மட்டும் சொல்லுவேன். அதாவது என்னன்னா, இங்க டைரக்டர் வந்து கதையில காம்ப்ரமைசேஷன் எங்க பண்றாங்க அப்படின்னா, ஹீரோவை காட்டும் போது ஹீரோக்காக சில பில்டப் சீன், அவருக்காக சில காமெடி சீன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது தான். ஏன்னா பிரபாசும் புஜ்ஜி அப்படின்னு சொல்ல போற ஒரு ரோபோட்டும் பேசுற கான்வர்சேஷன் எல்லாமே கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கமல் சாருக்கு பில்டப் தர தேவையில்ல, ஏன்னா அவர் கேரக்டருக்கு தான் முக்கியத்துவம் தருவாரு. இந்த மாதிரி சின்ன ஒரு லேக் இருந்தாலும் படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீன் பை சீன் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஃப்ரேமை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. 350 கோடியில இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு காட்டுவாங்க. கிட்டத்தட்ட 2010 எந்திரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா. அந்த படத்துல சிஜிஐ வந்து பிசிறே தட்டாது. அந்த மாதிரியான ஒரு சிஜிஐ இல்ல, அதுக்கும் கொஞ்சம் மேல ஒரு சிஜிஐ இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அமிதாப் பச்சன், அவருக்கு மாசு இல்லாத சீனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு
மாசுன்றதை விட அந்த கேரக்டருக்கு அவ்வளவு மாசு இருக்கு. ஓகே, அடுத்து பிரபாஸை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அந்த மனுஷனை தவிர வேற யார் அந்த இடத்துல வச்சா அந்த கேரக்டர் அவ்வளவு சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அவ்வளவு சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. ஆனா இது முக்கியமான விஷயம் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பிரபாஸை வந்து எதுக்கு எனக்கு பிடிக்குமோ இல்லையோ, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் மூவி பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன். மத்தவங்க மாதிரி கமர்ஷியல் சினிமால மட்டுமே நடிக்காம இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் மூவி பண்ணும்போது தான் இந்தியன் சினிமாக்கு இப்படிப்பட்ட பணம் கிடைக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்து சொல்ற, நோட் பண்ணிக்கங்க. கல்கி செகண்ட் பார்ட் வந்துச்சுன்னா கமலஹாசன் மாதிரி ஒரு வில்லனை எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு வில்லனிசம் பண்ணுவாரு. அவர் இந்த படத்துல வரதே கொஞ்சம் போர்ஷனா இருந்தாலுமே செகண்ட் பார்ட்டுக்காக நான் பயங்கரமா வெயிட் பண்றதே கலி அப்படின்ற அந்த கமல் சாரோட கேரக்டருக்காக தான். அண்ட் அவ்வளவுதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் கமர்ஷியல் சினிமா மட்டும் தான் லைக் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகுறது லைட்டா செட் ஆகும்னு நினைக்கிறேன். லைட்டா செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நான் தான் சொன்னேனே ரெகுலரா வீடியோ வரும்னு. மத்தியானம் தான் படம் பார்த்தேன், இப்போ கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வீடியோ நைட் வந்துடும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்பதான் நாளை பின்ன இந்த மாதிரி படம் வரும்.